Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 5 of PGTRB and we are discussing William Shakespeare's very famous tragedy, Antony and Cleopatra, which comes under historical tragedy and Roman play. It's a Roman tragedy. Generally, Antony is a Roman character. Now, who is the hero of the play? The hero of the play, Mark Antony, a Roman military leader, a military general, and one of the triumvirate, a very famous orator. He is the hero of the play. And what is the problem of the play, Abdina? It is Mark Antony's infatuation with Cleopatra, the queen of Egypt. And this is not a very great love, divine love, Abdina சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, already Cleopatra had several lovers. யாரு அப்படின்னா, Cleopatra had Pompey as the lover, Julius Caesar as the lover, and now she has fixed Mark Antony as the lover. But you find a glorification of this love. என்ன அப்படின்னா, when Mark Antony questions Cleopatra at a later point of the play, you find that is very much found also in All for Love by John Dryden. அங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், எனக்கு முன்னாடிதான் உனக்கு நிறைய லவர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்கள நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, all of them they loved my body, but okay, they loved their body, I gave my body to them, and you loved my soul and you are my soulmate அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லவர்ஸா, ஒரு பிசிக்கல் பாண்டிங்கை தாண்டி ஒரு பிளேட்டோனிக் லவ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்தது அப்படின்னு ஒரு சில கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. பட் நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல இது வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் தான், அதனாலதான் ஆண்டனியால இவளை விட்டு போகவே முடியல, அவளுடைய அந்த ஒரு செக்ஸ் அப்பீல்குள்ளாரே அவன் வந்து he was trapped அப்படின்னு சொல்றாங்க. Now let's get into the context of the play. What is the context of the play அப்படின்னு சொன்னீங்கன்னா, the most celebrated ஃபீமேல் கேரக்டர் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு ஒரு சில பேர் தான் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல. யார் அப்படின்னா, ஒன்னு கிளியோபாட்ரா, தி அதர் ஒன் இஸ் ஹெலன் ஆஃப் ட்ராய். இந்த ரெண்டு பேரை பத்தி தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படித்தானே டீச்சர்ஸ்? தமிழ்ல சொல்லுவாங்க, வரலாறு எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னா 3 விஷயங்களாலதான். ஒன்னு பொன், பெண், அப்புறம் மண். இந்த 3 நாள்தான் வரலாற்றுல நடந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது, பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் நடந்தது. எதனால் அப்படின்னா, ஒண்ணு பொன்னாசை, கோல்ட், அந்த ரிச்சஸ் மேல இருக்கக்கூடிய ஆசை. இன்னொன்னு பெண் ஆசை, இன்னொன்னு வந்து மண் ஆசை, இந்த மண்ணை ஆளணும். மண் வந்துருச்சு சார் அப்படின்னா அடுத்தது ஒரு பொண்ணு வேணும். அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா நிறைய சொத்து சேர்க்கணும்னு ஆசை வரும். இந்த 3 நாள்தான் ஒரு மனிதன் அலைக்கழிக்கப்படுகிறான். அதே நேரத்துல எல்லா விமனை பத்தியும் லிட்ரேச்சர் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படவில்லை ஆதி காலத்துல இருந்து. அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் பேஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஈவ், அப்புறம் த நியூ ஈவ், மதர் மேரி, அவங்கள பத்தி தான் பேசியிருந்தாங்க. அப்புறம் நீங்க வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல எடுத்து பாத்தீங்கன்னா, அதிகப்படியா ஹீரோயின்ஸை யாரோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, கிளியோபாட்ராவோட கம்பேர் பண்ணுவாங்க, அல்லது ஹெலன் ஆஃப் ட்ராயோட கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப வரலாற்றிலையும் சரி இலக்கியத்திலும் சரி பெரிய ஒரு இடம் பிடித்த ஒரு பெண்மணி அப்படின்னா கிளியோபாட்ரா. அண்ட் வாட் இஸ் த ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் கிளியோபாட்ரா அப்படின்னா, பீப்புள் சே தட் கிளியோபாட்ரா ஹேட் அ வெரி லாங் நோஸ். கிளியோபாட்ராவுக்கு ஒரு நீட்டமான மூக்கு இருந்தது. அந்த மூக்கு வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனா இருந்தது. கிளியோபாட்ரா வாஸ் நாட் அ ஃபேர் ஸ்கின் லேடி, அதுவும் நமக்கு தெரியணும். ஷி வாஸ் அ டார்க் லேடி, but a girl with her sex appeal. பயங்கரமா செக்ஷுவலா எல்லாரையும் கட்டி போடக்கூடிய ஒரு பெண்மணி. அப்ப இவங்களை பத்தி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த கமெண்ட் வந்து ஒருவேளை கொஸ்டினா கேட்கப்படலாம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கான்டெக்ட் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன். You know, there was a French philosopher by name Blaise Pascal. This man has commented about Cleopatra's nose. என்ன அப்படின்னா, had Cleopatra's nose been shorter, the whole look of the world would have changed. இந்த உலக வரலாறே மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா,
பல பேர் யாருக்காக வந்து போரிட்டாங்க அப்படின்னா கிளியோபாட்ராவை அடைய வேண்டும், அல்லது கிளியோபாட்ரா கூட இருந்தவங்க மற்றவர்களை பகைத்து கொண்டு சண்டை போட்டார்கள். அப்ப கிளியோபாட்ரா கூட இருந்தவனுங்க யாதுக்காக வந்து கிளியோபாட்ரா கூட இருந்தாங்க சொன்னா, அந்த மூக்கை தான் சார், உன் கண்ணு சூப்பரா இருக்கு, மூக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளியோபாட்ராவுடைய அழகு எங்க இருந்துச்சு சார் அப்படின்னா அந்த மூக்குல தான் இருந்தது அப்படின்னு சொல்லி வரலாற்று அறிஞர்கள் அது கிண்டலா சொன்னாங்களா ரியலா சொன்னாங்கன்னு தெரியல. பட் one feature that was very attractive was Cleopatra's nose, that too a long nose. Okay, now coming to Plutarch, நம்ம நம்ம கிரீக் பயோகிராஃபர் புளூட்டாக் இருக்கார்ல, நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் போன செஷன்ல, ஸ்லிப் ஆஃப் டங். ஏன்னா நம்ம அப்படியே சொல்லிட்டே வரும்போது இட்டாலியன் சொல்லிட்டேன். இட்ஸ் a Greek biographer Plutarch, a man who wrote about Roman history, great Roman heroes and Greek heroes. அவங்கள பத்தி பயோகிராஃபிஸ் எழுதின அந்த பயோகிராஃபர் Plutarch அவர் என்ன பண்ணாருன்னா, while describing Cleopatra said, என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, she was a woman with great sex appeal. Okay? She was very appealing sexually to men. Okay, and what are the other characters? She was having, okay, she was having charming conversation, and she was having great charisma, which made her irresistible. நீங்க ஒரு தடவை அவங்ககிட்ட பேசிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அந்த கரிஸ்மா அவங்களை அப்படியே ஈர்த்துரும். சார் அவங்க அவங்க போகாதீங்க, ஏன் அப்படின்னா அவன் பேசுனா அப்படியே மயக்கிடுவான் சார் பேச்சுல, அந்த பொண்ணு பேசுனா அப்படியே மயக்கிடும் சார். அந்த அளவுக்கு ஒரு மயக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய தன்மை, பேச்சுல மயக்கம், அழகுல கிறக்கம், அந்த அளவுக்கு தரக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தால். யாரு இருந்தா? Okay, this was something which is celebrated by historians. Now keeping that sex appeal aside, other than that, Cleopatra எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, she was a monarch, she was a queen. Okay, why, how was she a queen அப்படின்னா, எந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தால் அப்படின்னா, she was a queen of Egypt with a very great historical background. நீங்க கிளியோபாட்ராவுடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, even when as a small girl, she was very keen in becoming the sole ruler of Egypt, for which what did she do அப்படின்னா, she had affair with her own brother, okay, and enticed him with her sexuality, and then eliminated him, and then became the queen. அவகிட்ட என்ன சார் ஆயுதமா இருந்தது அப்படின்னா, அவருடைய உடல் தான் இருந்தது. அந்த உடலை ஆயுதமாக பயன்படுத்தி தன்னுடைய பிரதரையே வலையில் வீழ்த்தி அந்த பிரதரை வந்து அண்டன் பண்ணி கம்ப்ளீட்டா அவனை ஷேட்டர் பண்ணிட்டு she became the queen. And because of her power and because of her charism, she was worshipped as the new Isis by the Egyptians. Yeah, who is the goddess of Egyptians அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐசிஸ். அந்த கடவுளுக்கு நிகராக ஒரு பெண்மணி போற்றப்பட்டால் அப்படின்னா அது கிளியோபாட்ரா. Okay, so she was considered to be one of the ancient, she was considered to be incarnation of one of the ancient goddess or gods of the Egyptian world. ஒரு கடவுளாகவே பார்க்கப்பட்ட ஒரு பெண்மணி. Okay, now she comes from which family அப்படின்னா, she comes from a dynasty, yeah, which was founded by Ptolemy. Okay, Ptolemy யாரு அப்படின்னா, he was a general of Alexander the Great. அலெக்சாண்டர் கிரேட்டு கிட்ட ஜெனரலா இருந்த ஒரு டாலமி, அந்த வழிமரபிலிருந்து வந்தவர். அப்ப அலெக்சாண்டர் தி கிரேட் எவ்வளவு பெரிய போர் வீரன், அந்த போர் வீரனிடம் இருந்து இருந்த ஒரு ஜெனரல் அப்படின்னா அவரும் ஒரு பெரிய வீரராக இருந்திருக்கணும். அந்த வீரரின் வழி தோன்றல் தான் கிளியோபாட்ரா. And these Ptolemies, what were they known for? They were known for viciousness.
sensuality, and they were known for greed. Okay, they were characterized by viciousness, sensuality, and greed. Vicious அப்படின்னா very very forceful. Okay, they were very very loyal to the Greek world, but later you find they started their own empire. Did you found that, teachers? And their headquarters எங்க இருந்தது அப்படின்னா, Egyptian headquarters எங்க அப்படின்னா, Alexandria was the headquarters of Egypt. Okay, did you find that? அதனாலதான் நமக்கு Alexandria is a very famous is one of the important settings in the play Antony and Cleopatra. Also in the play All for Love by John Dryden. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவா இருக்கா? எஸ் சார். யா, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா யூ ஃபைண்ட் லேட்டர் நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஃபைண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈக்குவலா ரொம்ப பெரிய எம்பையராக இருந்தது என்ன அப்படின்னா, இட் இஸ் த ரோமன் எம்பையர். அப்ப இந்த ரோமன் எம்பையருக்கும் இந்த ஈஜிப்ட்ல இருந்த அந்த டாலமீஸுக்கும் there was always conflict. உங்களுக்கு இப்ப டவுட் வரும், எப்படி சார் இந்த டாலமி அப்படின்னு கேட்பீங்க. You know Alexander the Great, he was a very great empire, what do you say, conqueror. Alexander the Great was one of the greatest conquerors of the world. Okay, அவரு உலகத்தின் பல நாடுகளை வந்து தனக்குள்ள கொண்டு வந்தாரு. And நீங்க when you think about Alexandria had very great libraries. When you think about libraries and how histories were erased by the Romans and some of the Western rulers, என்ன பண்ணாங்கன்னா, when these Roman rulers when they invaded the other countries, what did they do? They first erased the libraries. They set the libraries on fire because அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பண்பாடை காப்பாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன அப்படின்னா லைப்ரரிஸ் தான். அங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான். அதனால அதை தீக்கிரையாக்கி விடுவார்கள். அப்ப அந்த இடத்துல போய் இந்த டாலமீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களை அங்க விட்டுட்டு இவருங்க வந்துட்டார் இந்த பக்கம். அங்க இருந்து தான் டாலமீஸ் they took care of Egypt and they started asserting their own independence from the Roman world. இப்ப புரியுதா எப்படி ரோமுக்கும் ஈஜிப்டுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வந்ததுன்னு? எஸ் சார். ஓகே, இப்ப ஈஜிப்ட் அப்படின்னு வரும் பொழுது, ஈஜிப்ட் இஸ் நோன் ஆஸ் த பிரெட் பாஸ்கெட் ஆஃப் த மெடிட்டரேனியன் வேர்ல்ட். இட்ஸ் கால்ட் த பிரெட் பாஸ்கெட். ஓகே, அண்ட் இந்த விஷயம் தான் நமக்கு ரொம்ப நிரடலை கொடுக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி பாத்தீங்கன்னா you find Romans invading Egypt. எதுக்கு அப்படின்னா, it was a very fertile ground. எப்படி வந்து பிரிட்டிஷ் மேன் when he came to India, when he came to know that India is the land of great resource, spices, அப்புறம் மினரல்ஸ், அப்புறம் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் நிறைய இருக்குன்னா என்ன பண்ணா, he kept on coming here and he established his stronghold in Egypt. There were other European explorers who came. There were other Europeans who started their colonies here, but all of them were eliminated. They were pushed out. எல்லாருமே வெளியேற்றிட்டாங்க. அங்க டச் காலனிஸ் இருந்தது, பிரெஞ்சு காலனிஸ் இருந்தது. பட் the whole of India was taken under who was the one who established stronghold in India among the European colonizers? யாரு? அப்படி அமைதி ஆயிட்டீங்க. பிரிட்டிஷ் காலனைசர்ஸ் தான். they established a very strong hold after pushing all other what is it, European colonizers out, அல்லது pushing them to the coastlines. அங்க இங்கேன்னு ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருந்தாங்க. டச் காலனி, பிரெஞ்சு காலனி, நமக்கு பக்கத்துல பாண்டிச்சேரி, பிரெஞ்சு காலனி.
but the majority of the land was occupied. ஏன் அப்படின்னா India was such a resourceful place. அதே மாதிரி தான் Alexandria. It was a very resourceful place. So often Egyptians, they tried to take hold of Alexandria. Okay, அதே நேரத்துல நமக்கு பார்க்கிறோம் the forefathers of Cleopatra, they were also lovers of republic. அவங்களும் ரிப்பப்ளிக்க லவ் பண்ணவங்களாக தான் இருந்தாங்க. They were not for monarchy. Now comes the story. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, by the mid 1st century BC, okay, republic in, okay, both the sides, okay, both in Rome and in Egypt was shaking. எல்லாருமே ரிப்பப்ளிக் குடியாட்சி தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த குடியாட்சிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி என்னாச்சு? people started celebrating governor generals. okay, நம்ம பக்கத்துல பாகிஸ்தான் இருந்தது. பாகிஸ்தான் was a republic, but then when General Pervez Musharraf, when he staged a coup, what happened? It went into military rule. மிலிட்டரி ரூல்ல இருந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாருன்னா என்னத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, he could have established the rule of a king. பட் அது அங்க நடக்கல. ஏன் அப்படின்னா அவரையே அங்க இருந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஜெனரல் பர்வேஸ் முஷரப் could not take that military rule into the rule of a king. அவர் கிங்கா தன்னையே பிரகடனப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் mid of 1st century BC என்னாச்சு அப்படின்னா, republic was shaken in Rome and also in Egypt. Okay, also in Alexandria. அப்ப Alexandria was proving a threat to republic. So என்னாச்சு அப்படின்னா, in 49 BC, Julius Caesar, what did he do? He started a civil war. He started fighting against, okay, Alexandria, because Alexandria was disturbing the republic in Rome. So என்ன பண்ணாரு? அதுக்கு காரணமான இருந்தவர்கள்லாம் தேடி தேடி அடிச்சு நொறுக்கினாரு. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா யாரு உள்ள வர போறா? அப்படியே அழகா பாத்தீங்கன்னா, when Caesar arrived in Alexandria in 48 BC, என்ன பண்ணாரு? He was eliminating Pompey the Great, and what did he do? He tried to establish the Roman control over Alexandria. ஆனா அந்த நேரத்துல இந்த ஜூலியஸ் சீசரே அசைத்து பார்ப்பதற்காக ஒருவர் அங்கே இருந்தார் அப்படின்னு அவருக்கு தெரியல. யாரு அப்படின்னா, it is Cleopatra. So Cleopatra, what did she do? She knew that she cannot win Julius Caesar in armed battle, so she tried to control Julius Caesar by her sexual appeal. So she trapped Julius Caesar. And Julius Caesar என்ன பண்ணாரு? அப்படியே கிளியோபாட்ராவை அப்படியே தனக்கு குயின் ஆக்கி அப்படியே எங்க கூட்டு போனாரு? He was taking her to Rome, and he was entering Rome with all pomp and show, that almost all the senators were afraid that he will declare himself as the king of Roman Empire. அதனாலதான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஜூலியஸ் சீசர்ல பார்க்கக்கூடிய அந்த பிளேல பார்க்கக்கூடிய அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணாங்க? They planned to assassinate Julius Caesar. And what was the day that they planned to assassinate him? It was the Ides of March. What was Ides of March? Means 15th of March. Beware the Ides of March. That was the caution that was given by a soothsayer. But நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, this man, okay, was actually walking amidst the crowd. He was in a procession. அப்ப எல்லா பக்கமும் கூட்டம். அப்ப நமக்கு தெரிகிற வர ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. Though Julius Caesar was a very great general, he had two physical infirmities. One, he was a man who was suffering from epilepsy. What do you mean by epilepsy? தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, இரும்பு கேட்கும்ல ஒரு வியாதி.
இரும்பு கொடுத்தா நின்றுமே. ஃபிட்ஸ் ஃபிட்ஸ், காக்கா வெளிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயிலிருந்து நுரை தள்ளும், கை கால்லாம் இழுத்துக்கும். ஸோ அவருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததாக நமக்கு சரித்திரம் சொல்கிறது. இது வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. Okay, one of the physical ailment of that particular great man, Julius Caesar, was that fits. The second thing is he was deaf in 1 year. அப்ப அந்த சூட்சேயர் என்ன பண்றாரு? பிவேர் சீசர், பிவேர் தி ஐல்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு அந்த பக்கம் கத்துறாரு. இவர் என்ன சொல்றாரு? யோ இந்த பக்கம் வாயா அப்படிங்கிறாரு. அவர் அந்த பக்கம் வரங்களையும் என்ன பண்றாங்க? அப்படியே அந்த அவர் பார்க்க முடியாமலே போற மாதிரி ஸ்டோரி நகர்த்திருப்பாரு வில்லியம் ஷேக்ஸ்பியர். And he was assassinated where? In the Senate House. In front of the Senate House, there was a very big statue erected in honor of Pompey the Great. Pompey was also a very great general for the Rome ஒரு காலத்தில். அப்ப அவருக்காக என்ன பண்ணாங்கன்னா, அவரை தான் இவர் கொலை பண்ணியிருக்காரு. அவருக்காக ஒரு பெரிய சிலை நிறுவப்பட்டது. Ironically, Julius Caesar was stabbed. Okay, Julius Caesar was stabbed to death by 30 plus conspirators. நமக்கு அந்த பிளேல சொல்லப்படுறது ஒரு few தான். நீங்க பிபிசியில போய் பாருங்க. There are informations about the number of stabbings that Julius Caesar received. Okay, நிறைய கான்ஸ்பிரேட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? உள்ள புந்து அவரை செனட்டை போட்டு கண்ணாபண்ணு குத்தி கொண்டிருக்காங்க. அப்ப அவரை வந்து கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிளியோபாட்ரா இனிமேட்டு ரோம்ல இருக்கிற நல்ல இல்ல அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? She went back to Alexandria. ஓகே, அலெக்சாண்ட்ரியாவுக்கு போயிட்டாங்க. அலெக்சாண்ட்ரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுது? ஸ்டோரியே தொடங்குது. அலெக்சாண்ட்ரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க இருந்த மார்க் ஆண்டனி போறாரு. மார்க் ஆண்டனி போனோன்னு கிளியோபாட்ரா மேல காதல் வயப்படுறாரு. அவங்க they become very great lovers. Okay, and because of the love, Mark Antony forgets his job. அவனுடைய டியூட்டி என்னங்கிறத மறந்துடுறான். that he is a Roman, he has to support Rome அப்படிங்கிறத மறந்துடுறான். அதனால வரக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு இந்த பிளேல இருக்க போகிறது. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். I have given you the context. The next class we will get into the